printing வேற level technology அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெங்களூர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 months back பெங்களூர்ல 3D printing பண்ணி ஒரு போஸ்ட் ஆபீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 3D printingல நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், ஃபேன், டிவி எல்லாமே நம்ம கண்ட்ரோல். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து the future of engineering. ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இன்ஜினியரிங் பேஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ரொம்பவே தெளிவா பேச போறோம். இது நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்றோம். ஸோ தட் நீங்க உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 12th முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லா டீடைல்ஸும் லைக் பிக் டேட்டா மாதிரின்னு வச்சுப்போமே, டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி வச்சுப்போமே, we collected so much information and இப்போ அது உங்களுக்காக நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு டெக்னாலஜி எந்த மாதிரி டெவலப் ஆக போகுது, நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறது. ஸோ குறிப்பா இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி லைக் நம்ம மெடிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து ரொம்பவே அதிகமா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜினியர் ஒன் கிரியேட்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ நம்ம பெருசா ஒர்க் பண்ண தேவை கிடையாது. நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ண போகுது. ஸோ இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய ஒர்க் அக்யூரேசியா நடக்க போகுது அண்ட் டயர்ட்லெஸ்ஸா அந்த ஒர்க் வந்து கீப் ஆன் கண்டினியூஸா அது வந்து போயிட்டே இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேஷன் has a major impact on engineering. It has become increasingly important in engineering sector as it allows for more efficient productions and faster completions of tasks. Because ஒரு மிஷின் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ரோல் வந்து அங்க குறையுது. அது மட்டும் இல்லாம நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோ இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கும்போது we get some tiredness. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும் அண்ட் we also interact with our colleagues. ஸோ அதனால ஒர்க் வந்து பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க ஆட்டோமேஷன் என்ன நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட்லி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வைக்கும்போது மிஷின் அந்த வேலையை பண்ண போகுது. ஸோ இதை தான் நம்ம ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா இட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் அலவுஸ் இன்ஜினியர்ஸ் டு, நமக்கு வேலை இருக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ், ரெடியூஸ் ஹியூமன் எரர் லெஸ், இம்ப்ரூவ் சேஃப்டி. பிகாஸ் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா? ஹை டெம்பரேச்சர்ல we cannot keep our hand இல்லையா? ஸோ அந்த இடத்துல மிஷினுடைய ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெடியூஸ் த டைம் நீடட் டு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ டைம் அங்கதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட் இருக்கு, டைம் கன்சப்ஷன்ஸ். ஸோ டைம் கன்சப்ஷன்ஸ்னால நமக்கு ஒர்க் ரொம்ப டிலே ஆகும்போது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸோ இல்லை சம்திங் வந்து நமக்கு டிராபேக்காக தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த மிஷினை கொண்டு வரும்போது ஒர்க் அக்யூரேசியா நல்லா இருக்கு, டைம் கன்சப்ஷன்ஸும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆட்டோமேஷன் சொல்லலாம். ரெண்டாவது இந்த பிக் டேட்டா. இந்த பிக் டேட்டா அப்படின்றது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி சைட்ஸ்ல மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லயுமே ஈவன் சாஃப்ட்வேர் ஐடி செக்டர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிக் டேட்டாவோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த பிக் டேட்டா என்ன? we collect the information. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, இது இந்த மாதிரியா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு we predict, we give some proper suggestions. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை எப்படி ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணி ஈவன் நம்ம அப்படின்னு மட்டும் இல்லை, இப்போ ஒரு பர்சனுடைய டேட்டா இப்படிதான் இவர் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவார், இங்க இப்படிதான் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இவர் இப்படிதான் ஆக்ட் பண்ணுவாருன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். we collect lot of information and then we conclude something. ஸோ இந்த மாதிரி இது நடக்கும் அப்படின்றது. ஸோ இதனால நமக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா improve the efficiency of engineering processes, reduce cost, அதுக்கப்புறம் increase overall productivity, create new product and services,
improve the safety and reliability. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா எங்கெல்லாம் எரர் உருவாகுது, எந்த இடத்துல நமக்கு ஃபால்ட் நடக்குது, எந்த இடத்துல நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், எங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we come to know. எப்போ இதெல்லாம் நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணும்போது மட்டும்தான். இந்த 3D பிரிண்டிங் வேற லெவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெங்களூர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 months பேக் பெங்களூர்ல 3D பிரிண்டிங் பண்ணி ஒரு போஸ்ட் ஆஃபீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 3D பிரிண்டிங்ல போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது நார்மலா பப்ளிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிட்டும் இருக்கும். அப்போ இந்த 3D பிரிண்டிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ ஃபியூச்சரில் 3D பிரிண்டிங்க்கும் அதிகமான வரவேற்பு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க இப்போ எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் போனாலும் நாங்க 3D பிரிண்டிங் வந்து சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஷின்ஸ் இருக்கும், அதுல ஒரு சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாம் பண்றதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தை தாண்டி இப்போ ஒரு பெரிய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஃபியூச்சர்ல நமக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹியூமன் லேபர் இல்லாம we work with மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் தான் இனிமேல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. சாண்ட் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்றதுல இருந்து வாட்டர் மிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே மிஷின்ஸே பண்ண போகுது. ஸோ அந்த பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து L&T தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பில்டிங் அப்படின்றதையே நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நம்ம 3D பிரிண்டிங்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஷேப்ல இருந்து we can make any kind of structure. ஒரு சில இடத்துல நம்மளா ஹியூமன் பண்ணும்போது ஒரு சில ஷேப் வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம மிஷின்ஸை கொண்டு வரும்போது அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல கஸ்டம் பார்ட்ஸ், ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் காம்பனன்ட்ஸ் ஃபார் த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் ஃபியூச்சர்ல செம்ம ரோல், ஃபியூச்சர்ல இல்லைங்க இப்பவே அது வந்து பயங்கரமான ரோல் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபேன், டிவி எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரீஸ்லயுமே கூட பாத்தீங்கன்னா எதனா ஒரு ப்ரொடக்ஷன்ஸ், எதனா ஒரு ஃபால்ட் நடக்குது, எதனா ஒரு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது, ப்ரெஷர் இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஓடி போயிட்டு நம்ம அங்க வேலை பார்க்காம நம்ம அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்தே அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். சி வி கலெக்ட் தி டேட்டா. நம்ம வேற ஒரு இடத்துல இருப்போம், இண்டஸ்ட்ரி வேற ஒரு இடத்துல இருக்கும், அங்க இதுதான் ஃபால்ட், இதுதான் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா from there we can control this missions. அப்போ இது இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பாஸ் ஆகுது? through internet, through wifi, through bluetooth. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மிஷின்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபியூச்சர்ல இந்த IoT வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். IoT is already being used to improve the efficiency of and process and reduce cost. Yes, cost வந்து இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். Sometimes நம்ம வீட்ல வந்து எதனா ஒரு electronic gadgets, ஏதோ ஒரு electrical appliances வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா we get informations. இது வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னா then அதை நம்ம ஆஃப் பண்றோம். ஸோ ஒரு ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, கண்ட்ரோல் பண்றது somewhere நம்ம வேற இடத்துல இருப்போம், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மிஷின்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வி கண்ட்ரோல். ஸோ இதனால நமக்கு என்ன? இந்த transportation industry IoT can monitor the traffic conditions and provide real-time updates to drivers. IoT can monitor patients' vital signs in healthcare and provide earlier warning signs of potential health issues அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து augmented reality, AR VR ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ VR அப்படின்றது virtual reality. augmented அப்படின்றது வந்து ஒரு ரியாலிட்டியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம டிஜிட்டலைஸ்டு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம நடந்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்னாப்சாட், அப்புறம் லென்ஸ் கார்ட், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம லென்ஸ் கார்ட்ல நம்ம போய் நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து அந்த கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணது, ஸ்பெக்ஸ் வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கும், ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து மாறுது. இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸ்னாப்சாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸ்டார் இருக்கும், திடீர்னு கொம்பு வரும், நாய் வால் இருக்கும், காது இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம்.
ரியாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டிஜிட்டலைஸ்டு ஒரு பொருளை கொண்டு நம்ம அந்த ரியாலிட்டியை வேற மாதிரி காமிக்கிறது வந்து நம்ம ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும், நம்ம எதனா ஒரு பெரிய மால் போகும்போது பெரிய கண்ணாடி மாதிரி வச்சுட்டு தே யூஸ் டு டூ சம்திங் இல்லையா. ஸோ கேம் விளையாடுறதுல இருந்து எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி கோ தேர் அண்ட் தென் வி பிரிட்டன், ரைட். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஏஆர் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். The overlays digital information physical world, it is quickly becoming the powerful tool for engineers, allowing them to see and interact with the 3D models. 3D models la we are working and then we are improving our thing அப்படினு சொல்லலாம். So visualizing the design and the real time, allowing them to make faster and more informed decision, improve safety in engineering projects. அடுத்து உங்களுக்கே தெரியும் AI and ML. So artificial intelligence and machine learning அப்படின்றது வந்து ஃபியூச்சரில் வேற லெவலில் இருக்க போகுது, நமக்கு டவுட்டே கிடையாது. ஸோ எவ்ரிதிங் ஹியூமன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மிஷின்ஸ் பண்ண போகுது. வி ஜஸ்ட் லோட் தி டேட்டா, அந்த டேட்டாவை வச்சு இது ப்ராசஸிங் நடக்க போகுது. அண்ட் இட் ஆல்சோ லேர்ன்ஸ் தி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இட் இம்ப்ரூவ்ஸ் தெம்செல்வ்ஸ். ஸோ ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ மிஷின் லேர்னிங்ன்றவே டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வி பிரிட்டன், வி ஆக்ட். This has given rise to new technologies like autonomous vehicles that are reshaping the automotive industry அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்ஜினியரிங். எனர்ஜின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், சோலார் பவர் பிளான்ட் எல்லாமே ரிசோர்சஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா the uses of renewable energy source is also becoming more popular in engineering, which advances in solar, wind, hydropower plant technology. It is possible to create clean and utilize sustainable energy sources, eliminating the uses of fossil fuel and other harmful non-renewable. So இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கே பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த எனர்ஜி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல், குளோபல் வார்மிங் இல்லாமல், ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிகாஷன்ட நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக ஒரு ப்ராடக்டை பயன்படுத்த முடியும், அதை வச்சு நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம எனர்ஜி இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை நீங்கள் டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.